வேல். அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், பாதுகாப்பு சைனின் 4 அடிப்படை வகைகளையும் அர்த்தங்களையும் அடையாளம் காணுதல். 2. சாலை பாதுகாப்பு சைனின் அர்த்தத்தை படித்து பதிவு செய்தல். 3. பாதிக்கப்பட்டவரை செயற்கை சுவாசம் பெற தயார்படுத்துதல். 4. நெல்சனின் ஆர்ம் லிஃப்ட் பேக் பிரஷர் முறை மூலம் பாதிக்கப்பட்டவரை எழுப்புதல். அதன் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் இதனை எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்ளப் போகின்றோம். 1. ஷேஃபர் முறை, வாய் முதல் வாய் முறை மூலம் பாதிக்கப்பட்டவரை எழுப்புதல். 2. வாய் முதல் மூக்கு முறை மூலம் பாதிக்கப்பட்டவரை எழுப்புதல். 3. இதய தடுப்பு CPR கார்டியோ பல்மனரிக்கு உள்ளான ஒரு பாதிக்கப்பட்டவரை எழுப்புதல். 4. இரத்தப்போக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறுத்துவதற்கான சிகிச்சை செய்தல். டாஸ்க் 1. ஷேஃபர் முறையால் பாதிக்கப்பட்டவரை எழுப்பவும். பாதிக்கப்பட்டவருக்கு மார்பு மற்றும் வயிற்றில் காயங்கள் இருந்தால் இந்த முறையை பயன்படுத்த வேண்டாம். ஸ்டெப் 1. பாதிக்கப்பட்டவரை அவரது வயிற்றில் படுக்க வைத்து ஒரு கையை முன்னோக்கி நீட்டி மற்றொரு கையை முழங்கையில் வளைத்து முகத்தை பக்கவாட்டில் திருப்பி கை அல்லது முன் கையில் வைக்கவும். ஸ்டெப் 2. பாதிக்கப்பட்டவரின் தொடைகள் உங்கள் முழங்கால்களுக்கு இடையில் இருக்கும்படியும் உங்கள் விரல்கள் மற்றும் கட்டை விரல்களை வையுங்கள். ஸ்டெப் 3. கைகளை நேராக பிடித்துக்கொண்டு மெதுவாக முன்னோக்கி ஆட்டுங்கள். இதனால் உடலின் எடை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டவரின் நுரையீரலில் காற்றை வெளியேற்ற பாதிக்கப்பட்டவரின் விலா எலும்பில் கொண்டு வரப்படும். ஸ்டெப் 4. 2 வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் முன்னோக்கி சென்று இந்த சைக்கிளை நிமிடத்திற்கு 12 முதல் 15 முறை செய்யவும். ஸ்டெப் 5. பாதிக்கப்பட்டவர் இயற்கையாக சுவாசிக்க தொடங்கும் வரை செயற்கை சுவாசத்தை தொடரவும். டாஸ்க் 2. பாதிக்கப்பட்டவரை வாய் முதல் வாய் முறை மூலம் உயிர்ப்பிக்கவும். ஸ்டெப் 1. பாதிக்கப்பட்டவரை அவரது முதுகில் படுக்க வைத்து அவரது தலைகள் பின்னால் இருப்பதை உறுதி செய்ய அவரது தோள்களுக்கு கீழே துணியை வைக்கவும். ஸ்டெப் 2. கன்னம் நேராக மேல் நோக்கி இருக்கும் வகையில் பாதிக்கப்பட்டவரின் தலையை பின்னால் சாய்க்கவும். ஸ்டெப் 3. பாதிக்கப்பட்டவரின் தாடையை பிடித்து கீழ் பற்கள் மேல் பற்களை விட உயரமாக இருக்கும் வரை மேல் நோக்கி உயர்த்தவும். காதுகளுக்கு அருகில் தாடையின் இருபுறமும் விரல்களை வைத்து மேல் நோக்கி இழுக்கவும். செயற்கை சுவாசம் முழுவதும் தாடையின் நிலையை பராமரிக்கவும். நாக்கு காற்றின் பாதையை தடுப்பதை தடுக்கும். ஸ்டெப் 4. ஆழ்ந்த மூச்செடுத்து பாதிக்கப்பட்டவரின் வாயில் மேல் உங்கள் வாயை வைத்து காற்று புகாத அளவுக்கு தொடர்பை ஏற்படுத்தவும். பாதிக்கப்பட்டவரின் மூக்கை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலால் கிள்ளவும். நேரடி தொடர்பு பிடிக்கவில்லை என்றால் உங்கள் வாய்க்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையில் ஒரு போரஸ் கிளாத்தை வைக்கவும். ஒரு குழந்தைக்கு உங்கள் வாயை அதன் வாய் மற்றும் மூக்கின் மேல் வைக்கவும். ஸ்டெப் 5. பாதிக்கப்பட்டவரின் வாயில் குழந்தைக்கு மெதுவாக மார்பு உயரும் வரை உதவும். உங்கள் வாயை நீக்கி மூக்கில் உள்ள பிடியை விடுங்கள். அவர் சுவாசிக்க அனுமதிக்கவும். உங்கள் தலையை திருப்பி காற்று வெளியேறுவதை கேட்கவும். முதல் 8 முதல் 10 சுவாசங்கள் பாதிக்கப்பட்டவர் பதிலளிக்கும் அளவுக்கு விரைவாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நிமிடத்திற்கு 12 முறை, அதாவது ஒரு குழந்தைக்கு 20 முறை வேகம் குறைக்கப்பட வேண்டும். காற்றை உள் இழுக்க முடியாவிட்டால் பாதிக்கப்பட்டவரின் தலை மற்றும் தாடையின் நிலையை சரிபார்த்து தடைகள் இருக்கிறதா என வாயை மறுபரிசீலனை செய்து மீண்டும் வலுவாக முயற்சிக்கவும். மார்பு இன்னும் உயரவில்லை என்றால் பாதிக்கப்பட்டவரின் முகத்தை கீழே திருப்பி தடைகள் இல்லாத அவரது முதுகில் வலுவாக அடிக்கவும். சில நேரங்களில் காற்று பாதிக்கப்பட்டவரின் வயிற்றில் நுழைகிறது. இது வயிற்றின் வீக்கத்திற்கும் சான்றாகும். மூச்சு விடும் நேரத்தில் வயிற்றை மெதுவாக அழுத்தி காற்றை வெளியேற்றவும். டாஸ்க் 3. பாதிக்கப்பட்டவரை வாய் முதல் மூக்கு முறை மூலம் எழுப்புதல். பாதிக்கப்பட்டவரின் வாய் திறக்காத போது அல்லது உங்களால் சரி செய்ய முடியாத அடைப்பு ஏற்பட்டால் இந்த முறையை பயன்படுத்துங்கள். ஸ்டெப் 1. ஒரு கையின் விரல்களை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவரின் உதடுகளை இறுக்கமாக மூடி பாதிக்கப்பட்டவரின் மூக்கை சுற்றி உங்கள் உதடுகளை மூடி அவருக்குள் சுவாசியுங்கள். பாதிக்கப்பட்டவரின் மார்பு உயர்கிறதா என்று பாருங்கள். ஸ்டெப் 2. பாதிக்கப்பட்டவர் பதிலளிக்கும் வரை இந்த பயிற்சியை நிமிடத்திற்கு 10 முதல் 15 முறை செய்யவும். ஸ்டெப் 3. மருத்துவர் வரும் வரை இந்த பயிற்சியை தொடரவும்.
டாஸ்க் 4 கார்டியாக் அரெஸ்ட் CPR கார்டியோ நுரையீரல் பாதிப்புக்குள்ளான ஒருவரை எழுப்புதல். ஸ்டெப் 1 பாதிக்கப்பட்டவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பதை உடனடியாக சரிபார்க்கவும். உதடுகளை சுற்றி நீல நிறம் மற்றும் கண்களின் விரிந்த கண்மணி போன்றவற்றால் இதய துடிப்பை கண்டறிய முடியும். ஸ்டெப் 2 பாதிக்கப்பட்டவரை அவரது முதுகில் ஒரு உறுதியான மேற்பரப்பில் படுக்க வைக்கவும். ஸ்டெப் 3 மார்பை எதிர்கொள்ளும் பக்கமாக மண்டியிட்டு மார்பக எலும்பின் கீழ்ப்பகுதியை கண்டறியவும். ஸ்டெப் 4 உங்கள் விரல்களை விலா எலும்பில் இருந்து எடுத்து மார்பகத்தின் கீழ்ப்பகுதியின் மையத்தில் ஒரு கையை வைக்கவும். உங்கள் மற்றொரு கையால் உள்ளங்கையை மூடி உங்கள் விரல்களை ஒன்றாக வைக்கவும். ஸ்டெப் 5 உங்கள் கைகளை நேராக வைத்து மார்பகத்தின் கீழ்ப்பகுதியில் கூர்மையாக அழுத்தவும். பின்னர் அழுத்தத்தை விடுவிக்கவும். வினாடிக்கு ஒரு முறை என்ற அளவில் 15 முறை இதனை மீண்டும் செய்யவும். ஸ்டெப் 6 இதய துடிப்பை சரிபார்க்கவும். ஸ்டெப் 7 2 சுவாசங்களை கொடுக்க பாதிக்கப்பட்டவரின் வாய்க்கு மீண்டும் நகர்த்தவும். வாய் முதல் வாய் எழுப்புதல். ஸ்டெப் 8 இதயத்தின் மற்றொரு 15 அழுத்தங்களை தொடரவும். மேலும் 2 சுவாசங்களை வாயிலிருந்து வாய் மூலம் எழுப்புதல் மற்றும் அடிக்கடி இடைவெளியில் துடிப்பை சரிபார்க்கவும். ஸ்டெப் 9 இதய துடிப்பு திரும்பியவுடன் கம்ப்ரஷனை உடனடியாக நிறுத்துங்கள். ஆனால் இயற்கையான சுவாசம் முழுமையாக மீட்டெடுக்கப்படும் வரை வாயிலிருந்து வாய் வரை பெறுவதை தொடரவும். ஸ்டெப் 10 பாதிக்கப்பட்டவரை மீட்கும் நிலையில் வைக்கவும். அவரை கதகதப்பாக வைத்து விரைவில் மருத்துவ உதவியை பெறவும். ஸ்டெப் 11 உடனடியாக மருத்துவரிடம் அனுப்பவும். ஸ்டெப் 12 பாதிக்கப்பட்டவரை ஒரு போர்வையால் கதகதப்பாக வைக்கவும். சூடான தண்ணீர் பாட்டில்கள் அல்லது சூடான கற்களால் மூட வேண்டும். கைகள் மற்றும் கால்களின் உட்புறங்களை இதயத்தை நோக்கி அடிப்பதன் மூலம் சர்க்குலேஷனை தூண்டுங்கள். டாஸ்க் 5 பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்தப்போக்கை நிறுத்த சிகிச்சை செய்யவும். ஸ்டெப் 1 இரத்தப்போக்கு இருக்கும் இடத்தை தீர்மானிக்கவும். ஸ்டெப் 2 முடிந்தால் காயமடைந்த பகுதியை இதயத்திற்கு மேலே கொண்டு வரவும். ஸ்டெப் 3 ஸ்டெரைல் துளியால் இரத்தப்போக்கு பகுதிக்கு நேரடி அழுத்தத்தை பயன்படுத்துங்கள். ஸ்டெப் 4 அழுத்தத்தை 5 வினாடிகள் வைத்திருங்கள். ஸ்டெப் 5 மேலும் 15 நிமிடங்களுக்கு அழுத்தம் கொடுக்காவிட்டால் இரத்தப்போக்கு நின்றுவிட்டதா என்று பார்க்கவும். ஸ்டெப் 6 காயத்தை சுத்தம் செய்யவும். ஸ்டெப் 7 காயத்தை மென்மையான பொருட்களால் கட்டவும். ஸ்டெப் 8 பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவரிடமிருந்து சிகிச்சை எடுக்க அறிவுரை கூறுங்கள். ரீகேப். இந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாம் கற்றுக்கொண்டோம். 1 ஷாஃபர் முறை, வாய் முதல் வாய் முறை மூலம் பாதிக்கப்பட்டவரை எழுப்புதல். 2 வாய் முதல் மூக்கு முறை மூலம் பாதிக்கப்பட்டவரை எழுப்புதல். 3 இதய தடுப்பு CPR கார்டியோ பல்மனரிக்கு உள்ளான ஒரு பாதிக்கப்பட்டவரை எழுப்புதல். 4 இரத்தப்போக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதனை நிறுத்துவதற்கான சிகிச்சை செய்தல்.